இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பன் கமெடியன் மனிதன் சந்தானம் வந்து பல படங்களில் வந்து ஒரு தூணாக இருந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுவும் சுந்தர் சி சார் காம்பினேஷனாக சொல்லவே தேவையில்லை. ரெண்டு பேருக்கு அந்த சிங்க் இருக்குது பாருங்களேன். காமெடியை வந்து பேப்பர்லேயே எழுத தேவையில்லை. அவங்க ரெண்டு பேர் பேசினாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன்லைனர்ஸ் வந்துடும். இந்த படத்தில் வந்து சந்தானத்தை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து குழந்தைங்க எப்படி சிரிச்சாங்கன்றது கண்ணால் பார்த்தேன். ஒரு 4-5 தியேட்டரில் எல்லோரும் வந்து மிஸ் பண்ணாங்க அந்த விண்டேஜ் சந்தானம். அந்த மாமியார் காமெடி ஆகட்டும், அந்த கிணத்துல விழும்போது ஏண்டா கிணத்துல விழும்போது 2 பொண்ணுங்களோட தான் விழுவியா அப்படின்னு கைத்தட்டல் வாங்கும்போது இட்ஸ் 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 ஐ திங்க் இட்ஸ் மை மீம். நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன நான் தான் எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். என் போட்டோ போட்டிருக்கலாம். சந்தானம் வந்து ஆமா மாமியார் வந்துட்டாங்க. கண்டிப்பா வந்து உங்களை அடிக்கிறதுக்கு யாருமே இல்லம்மா, கவலைப்படாதீங்க, பாம்பெல்லாம் இல்லை என்கிட்ட. யா, சந்தானம் is gone to become a hero now. I wish 1 or 2 films ஒரு மேபி சுந்தர் சார் காம்பினேஷனில் சந்தானம் வந்து இஃப் ஹி இஸ் ஆக்சுவலி சந்தானம் வந்து செகண்ட் ஹீரோ நான் சொல்லுவேன். மதகஜராஜாவில் விஷால் ஹீரோனா செகண்ட் ஹீரோ வந்து சந்தானம் தான். ஏன்னா எங்கள் காம்பினேஷன் வந்து இட்ஸ் லைக் ஒரு ஃப்ரெண்டோட நடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நடிக்கிறதுக்கு. டார்லிங் இந்த டைலாக் நீ பேசு, இந்த டைலாக் முடிச்சோடனே நான் டக்குன்னு இந்த டைலாக் பேசுகிறேன், ஓகே டார்லிங் பேசிடலான்னு. ஈகோ இல்லாமல் பண்ணுறது வந்து ஒரு பயங்கர கெமிஸ்ட்ரி. சம்டைம்ஸ் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியை விட கமெடியனோட கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ யா, திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பை தமிழ்நாடு ஆடியன்ஸ். விஷால்னா சுந்தர் சி, விஜய் ஆண்டனி 3 பேர் சேர்ந்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ராட்சச வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. இத பாக்கும்போது விஜய் ஆண்டனி அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. 3 பாம்பு எப்படி போட்டுங்க. ஏற்கனவே அனகொண்டான்னு சொல்லி வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. நீங்க இப்ப பொண்ணு வேற போட்டு திரும்பவும் ஞாபகப்படுத்துறீங்களே. ஒரு டிராகனிஷான ஒரு விஷயம் சார். என்னப்பா இது ஒரு டிராகன் கலந்த அந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு இது. நீங்க டிராகன் போட்டிருந்தா பரவாயில்ல, பாம்பு போட்டு நாம அப்படி வச்சுக்கலாம் சார். சரி, என்ன சொல்ல வரீங்க? 3 டிராகன் சேர்ந்து ஒரு ராட்சச வெற்றி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்களாம். இந்த ராட்சச வெற்றிக்கு காரணம் 3 டிராகன்ஸ் யாருன்னா நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்கும்போது மனசுக்கு எப்படி சந்தோஷமா இருக்குவா? என்னையும் அதாவது சார் இருக்கார்ல, நான் சொல்லணும் சார் வந்து ஏதாவது பேசுவோம், அவர் பேசினாலும் ஹிட், அவர் பாடினாலும் ஹிட், பேசினா அவரோட ரியாக்ஷன் எல்லாரும் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்கள பத்தி பேசும்போது அப்படி சார் யா 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 கரெக்ட், தெரியும், அடுத்து சொல்லு, எஸ் எஸ். என்ன நம்மள திட்டுறாரா மனசுக்குள்ள, இல்ல நிஜமா ஓகே சொல்றாரா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பட் இதுல என்னன்னா இந்த 3 டிராகனும் நல்லா ஈன பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருந்தா பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். ஏன்னா எங்க 3 பேரோட மூட் அப்படியே இருக்கு. ஆமா, கொஞ்சம் சிரிப்பு கம்மியா இருக்குல இதுல. ஆமா, சந்தோஷமா தான் இருக்காங்க. விஜயாண்டி மட்டும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. மட்டும் பெருசா சிரிக்குதுப்பா. இந்த பாம்பு கொஞ்சம் பெருசா. ஏன் சார் அது நீங்க தான் சொல்றீங்க, நீங்க தான் விஜயாண்டி என்ன கேட்டா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.